அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். செங்கோட்டையில் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக சாலைகளில் வெள்ளமானது பெருக்கெடுத்து ஓடுகிறது. சாலைகளில் வெள்ள நீர் தேங்கி இருப்பதால் போக்குவரத்து முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாரிமுத்து. அவரிடம் பேசலாம். வணக்கம் மாரிமுத்து. தற்போது செங்கோட்டையில் எந்தெந்த பகுதிகளில் போக்குவரத்து முடங்கி இருக்கிறது? முழு விவரம். நிச்சயமாக தென்காசி மாவட்டத்தில் நேற்றைய தினம் பல்வேறு பகுதிகளிலும் கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் தென்காசி, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய 3 மாவட்டத்திற்கும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டது. இதன் காரணமாக தென்காசி மாவட்டத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிக்கு விடுமுறை விடப்பட்டது. மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை சுற்றுலா தலமான குற்றால அருவிகளில் 2வது நாளாக காற்றாட்டு வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பல்வேறு இடங்களில் குளங்கள் உடைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக தற்போது செங்கோட்டையில் உள்ள தஞ்சாவூர் குளத்தில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த உடைப்பு காரணமாக குடியிருப்பு பகுதிகளுக்குள் தற்போது அந்த வெள்ள நீரானது சூழ்ந்துள்ளது. தொடர்ச்சியாக சாலை பகுதிகளிலும் இந்த வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் தற்போது இந்த பகுதியாக செல்லும் வாகனங்களும் அனைத்தும் செல்ல முடியாமல் வாகன போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. இந்த சாலை முற்றிலுமாக தற்போது துண்டிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாரிமுத்து. கோவில்பட்டி காமராஜர் தெருவில் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது. இதனால் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் மக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துராமன் வழங்க கேட்கலாம். முத்துராமன், அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதேனும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? அவர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் என்ன? கடந்த 2 தினங்களாக தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கோவில்பட்டியில் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து கண்மாய்கள் மற்றும் பஸ் டிப்போ, பெட்ரோல் பங்கு அதிகமாக தண்ணீர் தேங்கியுள்ளது. குறிப்பாக கோவில்பட்டியில் உள்ள காமராஜ் தெரு பகுதியில் வீடுக்குள் மழைநீர் புகுந்து மக்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர். மழை நீரால் அடித்துச் செல்லப்பட்ட பொருட்கள் ஏராளமாக உள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் கடந்த 2 தினங்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக கோவில்பட்டி நகராட்சி உட்பட்ட 22வது பகுதியில் உள்ள காமராஜ் தெரு பகுதியில் உள்ள 20 வீடுக்கு மேற்பட்ட மழைநீர் உள்ளே புகுந்து வீட்டில் உள்ள சமையல் பொருட்கள், கேஸ் சிலிண்டர் அனைத்துமே மழை நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. அந்த பகுதியில் மக்கள் புது ரோட்டில் உள்ள நகராட்சி பள்ளியில் தான் தற்பொழுது தங்க வைத்துள்ளனர். 22வது நகரமன்ற தலைவர் ஜாஸ்மின் ஊர்மேரி ஆகியோரும் மற்றும் நகராட்சி ஆணையர் கமலா ஆகியோர் பார்வையிட்டு தற்பொழுது அவர்களை தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு பல்வேறு கட்டமாக அந்த நடவடிக்கை செய்து வருகின்றனர். குறிப்பாக இந்த மழையின் 2 நாள் மழையின் காரணமாக கோயில்பட்டி பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக தண்ணீர் தேங்கித்தான் உள்ளது. விவரங்களுக்கு நன்றி முத்துராமன்.